ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் அன்பும் உள்ளவர் தான். அதனால நம்ம எப்ப மன்னிப்பு கேட்டாலும் நம்முடைய பாவத்திற்கு மனம் கசந்து பாவத்தை உணர்ந்து தேவ சமூகத்துல நம்ம அழுது கதரும் போது கட்டாயம் அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவன் என்பதை உபயோகப்படுத்தி திரும்ப திரும்ப அதே காரியத்தை நம்ம செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் என்னைய மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு ஓயாம கேட்கறது, மறுபடி ஓயாம அதே காரியத்துல விழுகிறது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். அவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை நான் மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன், நீ மறுபடியும் பாவம் செய்யாத, உன்னைய காத்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வருகை என்னைக்கு, எந்த நேரம், எந்த மாசம், எந்த வருஷம் சொல்லப்படல. அது யாருக்கும் அறிவிக்கப்படாத ரகசியமா இருக்கிறது. பிதா ஒருவரை தவிர அந்த நாள் அறியார் அப்படின்னு சொல்லி வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம பாவத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு ஒப்புரவு ஆவதற்கு நேரம் இல்லாத கடைசி நிமிடத்துல ஆண்டவர் வந்துட்டாருன்னா நிலைமை பரிதாபமான நிலைமையா போயிரும். கைவிடப்பட்டவர்களாக, பரிதபிக்க கூடியவர்களாக நம்ம நிப்போம் பிரியமானவர்களை. விபரீதம் நமக்கு தான். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும்.